ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு கைலின் கைப்பக்குவம். இன்றைக்கி குக் வித் கோமாளிலே க்ரியேட்டிவ் பேன்கேக் செஞ்சுருந்தாங்க. அது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு 2 முட்டை, 5 ஸ்பூன் சுகர் உங்களுக்கு ஜாஸ்தி வேணும்னா சேர்த்திக்கலாம், எக்ஸ்ட்ரா சேர்த்திக்கலாம். இப்போ முட்டையும் சர்க்கரையும் நல்லா கலந்து விட்டாச்சு. இப்போ 2 ஸ்பூன் ஆயில், வெனிலா எசன்ஸ் வந்து 1 ஸ்பூனுங்க. இது வந்து எக்கில் இருக்கிற இந்த ஸ்மெல் வராமல் இருக்கிறதுக்காக. பிஞ்ச் ஆஃப் சால்ட், பிஞ்ச் ஆஃப் பேக்கிங் சோடா. இப்போது 1 கப் மைதா மாவு எடுத்துருக்கேன். அதில் 2 ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் மாவு எல்லாம் வந்து கலந்து விட்டுக்குங்க. இப்போ வந்து 1/2 கப் பால் வந்து சூடாக இருக்கக்கூடாதுங்க, நல்லா ஆறின பாலாக இருக்கணும். மாவு வந்து தோசை பதத்துக்கு இருக்கணும். இப்போ ஒரு 1/2 மணி நேரம் இருக்கட்டுங்க. அதுக்கப்புறம் இந்த பேட்டரை வந்து 3 கப்பில் எடுத்திருக்கேன். 1 கப்பில் வந்து பிளாக் கலர் ஃபுட் கலர், இன்னும் வந்து பிங்க் கலர் ஃபுட் கலர் சேர்த்துருக்கேங்க. அதை நல்லா கலந்து விட்டாச்சு. உங்களுக்கு என்ன கலர்ஸ் இருக்கோ, என்ன க்ரியேட்டிவிட்டிக்கு உங்களுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இன்றைக்கி பிளாக்கும் பிங்க்கும் கலந்துருக்கேன். இந்த 3 வந்து இப்போ 3 பைப்பிங் பேப்பர்லாம் மாற்றிக்க போகிறேன். அப்போ தான் பைப்பிங் பேப்பரில் சேர்த்துட்டிங்கன்னா கொஞ்சம் ஈஸியாக இருக்கும், நம்ம ட்ராயிங் பண்ணுறதுக்கு கரெக்டாக வரும். நம்ம ஸ்பூனும் கரண்டியை யூஸ் பண்ணும்போது அந்த ட்ராயிங் வந்து நல்லா வராது. அதனால் பைப்பிங் பேக் யூஸ் பண்ணிக்கோங்க, ஈஸியாக இருக்கும். பைப்பிங் பேக் ரெடி. இப்போ தோசைக்கல் எடுத்துருக்கேங்க, அதில் வெண்ணெய் கொஞ்சம் தடவிட்டுருக்கேன். இப்போ இந்த ட்ராயிங் வந்து நம்ம க்ரியேட்டிவிட்டி தாங்க. உங்களுக்கு என்ன ட்ராயிங் தெரியுமோ அதெல்லாம் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். ரொம்ப ஈஸியாக இருந்தது. எங்கள் வீட்டில் எல்லாருமே ரொம்ப என்ஜாய் பண்ணோம். கலர் கலராக இருக்குது. ட்ராயிங் பண்ணதுக்கு பேன்கேக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. இப்படி க்ரியேட்டிவாக கொடுக்கும்போது இன்னும் நல்லா என்ஜாய் பண்ணாங்க. இப்போ உங்களுக்கு தவா வந்து ரொம்ப ஹீட் ஆயிடுச்சுன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு அந்த ஹீட்லேயே வந்து ட்ராப் பண்ணி முடிச்சுட்டு அதுக்கப்புறம் ஸ்டவ் ஆன் பண்ணிக்கோங்க. மீடியம் ஹீட்டில் வச்சு குக் பண்ணுங்கள், அப்போ தான் வந்து நல்லா குக் ஆகும். ஏதோ எனக்கு தெரிஞ்ச ட்ராயிங் எல்லாம் போட்டேங்க. எங்கள் பாப்பா ரொம்ப என்ஜாய் பண்ணா இதை சாப்பிட்டு. குக் வித் கோமாளியில் வந்து நம்ம குக்குகளுக்கு கொடுக்குற சேலஞ்சும் வந்து நம்மளுக்கும் சேலஞ்சாக இருக்குது. வீட்டில் வந்து நம்மளுடைய க்ரியேட்டிவிட்டியில் ரொம்ப வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது. இந்த கடைசியாக இப்போ பண்ணுறது வந்து எங்கள் பாப்பாங்க. நானே பண்ணுறேம்மா அப்படின்ட்டு என்ஜாய் பண்ணி பண்ணால் சூப்பராக வந்திருந்தது. பாருங்க, ஏதோ எங்களுக்கு தெரிஞ்சதெல்லாம் நான் ட்ராய் பண்ணியிருந்தோம். நீங்களும் செஞ்சு பாருங்கள், ரொம்ப என்ஜாய் பண்ணலாங்க. செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.